பொறுமையை தவிர வேற வழி இல்லைன்னு 75% சொல்லி கொடுங்க குடும்பத்துக்கு. குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய டெக்னிக்கலும் இல்ல. குடும்ப உறவுகள்ல ஒன்றுதான், வஸ்பிர் அலாமா அசாபக். நீங்க பொறுமையை எவ்வளவுக்கு விசாலமா கொண்டு வாரீங்களோ அவ்வளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் பிறக்கும். அவ்வளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் பிறக்கும். பொறுமையை எப்படியா இருக்கணும் சொல்லி கொடுக்கலாம். எப்படி பொறுமையா இருக்கீங்க, பொறுமை எப்படி வளர்த்துக்கங்க, பொறுமை. இது என்னடா சும்மா ஒரு பொறுமைன்னு சொல்லாம எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனைவியை தந்திருக்கான சுப்ஹானல்லாஹ் அப்படி என்று இவன் சொல்லிடுற வெளியே. அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, அடே நமக்கு அமைஞ்ச மட்டும் தான்டா பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு இவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறது. அவனை பிள்ளை சொல்லலை, அப்படி சொல்றானே அவனை பிள்ளை சொல்லலை. அவன் கரெக்டா தன் குடும்பத்துல வெளிரங்க தோற்றத்தை சரியா வச்சுக்கிறான். சரியா அப்படித்தான் இருக்கணும். அவன் சரியா பேசிட்டான். நீ விரக்தி அடைஞ்சிக்க கூடாது. நீ என்ன நினைக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையிலே பிரச்சனை நடந்து இவர் வாழ்க்கையிலும் பிரச்சனை நடந்தா இருக்கும். ஆனா அவர் அழகாத என்ன செய்யறாரு, மெயின்டைன் பண்றாரு. நான் தான் ஊருக்குள்ள சொல்லி தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு. சிலர் குடும்ப பிரச்சனையை ஒரு ஆள்கிட்ட வைக்கிறது இல்லை. ஒரு ஆள்கிட்ட மார்க்க தீர்வு கேட்டமா, குர்ஆனில் தெளிவில்லை, இன்னொரு ஆள்கிட்ட குர்ஆனில் தீர்வு கேட்கும். மூணு பேர்ட்ட கேட்கலாம். வார எல்லா மூலையும் மட்டும் பிரச்சனை கேட்கறது. சரியா எல்லாரும் எனக்கு மனைவிக்கு ஒரே பிரச்சனை தான் கல்யாணம், அதுதான் குடும்பம். உனக்கும் அவங்க பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கு மூளையிலே அர்த்தம். உனக்கு பிரச்சனை இருக்குதுண்டா, நீ எவ்வளவுக்கு பெரிய குடும்பத்தை வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு உனக்கு. நீ அளவுக்கு பெரிய குடும்பத்தை வச்சுக்கிற அவ்வளவு பிரச்சனை. இதுக்கு தீர்வு என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? இதுதான் பொரியனுக்கு ஓடிடுறது, குடும்பத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லா வாழ்ந்துரு, அப்படியே குரங்குக்கு பேத்துறது. விளங்கிட்டா? இப்படியே போனா என்ன செய்யும், கணவன் மனைவி ஆகிரும். அதுக்கப்புறம் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒருத்த பிரச்சனை இல்லை, அப்புறம் கல்யாணமே முடிக்கிறது, அது ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னா நீ புறந்தேக்கப்படாது. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்திலே படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இவன் வெளியே வர பார்க்கறான். நீ குடும்ப வாழ்க்கையில சிரமம் இல்லாம ஒன்றை அணுக முடியாது. 75 விதமான தீர்வு பொறுமையை தவிர வேற எதுவுமே இல்லை. சில நேரத்தில் என்ன நினைச்சிடறாங்கன்னா, சிலருக்கு இப்படி ஒன்று இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு ரசனையுடைய தன்மையை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அவன் என்ன செய்வான்டா, பிரச்சனைகளை ரசிப்பான். அவன்கிட்ட போய் நம்ம தீர்வு பொதுவாக எடுக்கலாம், அது பிழை இல்லை. அவனோட வாழ்க்கைக்கு அது பெஸ்ட். பிரச்சனையை ரசிப்பான்னு சொன்னா, மனைவி ஏசினாலும் சரி, அல்லது மனைவி ஆய்ந்தா கணவன் ஏசினாலும் எதாயிருந்தாலும் சரி, அது ஒரு ரசனையா பேச பழகிப்பாங்க. அந்த பிரச்சனையே அவர் அப்படித்தான் ஏசுவாரு ஆனாலும் இப்படி பழகிருப்பாங்களா. அந்த மக்கள் பெஸ்ட். ஆனா அவங்க சமுதாயத்துக்கு தீர்வு சொல்ல சரி வராது. என்ன சரி வராதுன்னா, அவனை மாதிரி ஒரு 10 வீதம் தான் இருப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு 10 வீதம் அப்படி யாருக்கா கொடுத்துருப்பான். அதை வச்சு சமூகத்தை பார்த்துடக்கூடாது. சமூகத்தை பார்க்குற நேரத்தில் எதை பார்க்கணும் அப்படின்னா, சமுதாயத்தில் மிதமிஞ்சி எதிரிக்கன்னு பார்க்கணும். இந்த ரசனையை வச்சு சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, என்ன இந்த காமெண்ட்ல என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க, எனது மனைவி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், உன மனைவி அப்படி இல்லையா, அல்லாஹ் புகழ்ந்து உனக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, ஊரில் அப்படி தான் இருக்கேன்னு நினைச்சிடாது. சில வேலை என்னன்னா, மனைவிக்கு ஏற்ற மாதிரியே அமைச்சிருவான் லைஃபை ஃபுல்லாக. நீ என்ன சொன்னாலும் சரி, எந்த பிரச்சனையும் வராது. வாங்கிட்டா அதே போல கணவனுக்கு ஏற்ற மாதிரியே மனைவி வாழ்க்கை என்ன செஞ்சிருவா, அமைச்சிருவா. அது எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அமைக்க கூடாது.